Hello friends, this question is asked in TRB 2017. Let us see the question. Short circuit analysis is done in digital computer using Zbus. Zbus யூஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் சர்க்யூட் அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒய்பஸ் வந்து ஒய்பஸோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஷார்ட் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் அதை யூஸ் பண்ணி ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இசட்பஸோட பேராமீட்டர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ், அதனால ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இசட்பஸ் வந்து யூஸ் ஆகுது. இசட்பஸ்ன்றது டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸும் சேர்ந்தது தான். அதில் இந்த டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ், அதாவது டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இசட் தெவனின். அடுத்தது இந்த ஆஃப் டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ், அது அந்த எலமெண்ட் எல்லாம் பிரான்ச் ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இசட்பஸ்ன்றது இன்வர்ஸ் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் தான் இசட்பஸ் மேட்ரிக்ஸ். அப்போ ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இதில் 0 எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இசட்பஸ் மேட்ரிக்ஸ்ன்றது டென்ஸ் மேட்ரிக்ஸ், இதில் நான்-0 எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இசட்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ்ன்றது ZIJ is equivalent to ZJI. அடுத்து இந்த ஃபால்ட் கரண்ட்டில் 3 ஃபேஸ் ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. இதில் வந்து ஃபால்ட் இம்பிடன்ஸ் 0வாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் IK of F is equivalent to VK of 0 by ZKK. ZKKன்றது தெவனின்ஸ் இம்பிடன்ஸ், VK of 0ன்றது கேத் பஸ்ஸில் ஃபால்ட் இருக்கும்போது அதனுடைய வோல்டேஜ், ப்ரீ ஃபால்ட் வோல்டேஜ். IK of Fன்றது ஃபால்ட் கரண்ட் இன் தி கேத் பஸ். அதே ZF வந்து நான்-0 எலமெண்ட்டாக இருந்ததுன்னா IKFக்கான ஃபார்முலா இது. அதோட ஃபால்ட் வோல்டேஜ் இந்த கேத் பஸ்ஸு தான் இந்த ஃபார்முலா. இது ரெண்டு. இப்போ IJ அப்படின்றது ஐத் பஸ்ஸையும் கேத் பஸ்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனில் போகக்கூடிய ஃபால்ட் கரண்ட்டு தான் இந்த IIJ ஆஃப் எஃப் அப்படின்றோம். VIFJF அப்படின்றது ஐத் பஸ்ஸில் உள்ள ஃபால்ட் வோல்டேஜ். அதாவது இந்த ஐத் பஸ்ன்றது ஹெல்த்தி பஸ் தான். இதில் ஃபால்ட்டு நடந்த பிறகு உள்ள வோல்டேஜ் தான் இந்த VIFF. தேங்க்யூ.